Taste the Daily. அண்மைச் செய்தி. அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டங்கள் அக்டோபர் 17, 18 ஆகிய தேதிகளில் கழக அமைப்பு ரீதியாக 82 மாவட்டங்களில் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டங்கள் 17/10/2025 வெள்ளிக்கிழமை, 18/10/2025 சனிக்கிழமை ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் போற்றி வளர்க்கப்பட்டு பல்வேறு வரலாற்று சாதனைகளை படைத்திட்ட மாபெரும் மக்கள் பேர் இயக்கமாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 17/10/2025 வெள்ளிக்கிழமை என்று 54வது ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு 17/10/2025 மற்றும் 18/10/2025 ஆகிய 2 நாட்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டங்கள் கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய 82 மாவட்டங்களிலும் கழக அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் நடைபெற இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ள இடங்கள், அவற்றில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவோர் விவரங்கள் அடங்கிய பட்டியல் இந்த அறிவிப்போடு இணைத்து வெளியிடப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் சார்ந்த மாவட்டங்களில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாவட்ட கழக செயலாளர்கள் தங்கள் மாவட்டங்களில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்திற்கான நிகழ்ச்சிகளை கழக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மன்றம், புரட்சி தலைவி அம்மா பேரவை, எம்ஜிஆர் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அண்ணா தொழிற்சங்கம், வழக்கறிஞர் பிரிவு, சிறுபான்மையினர் நலப்பிரிவு, விவசாயிகள் பிரிவு, மீனவர் பிரிவு, மருத்துவ அணி, இலக்கிய அணி, அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை, தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வர்த்தக அணி மற்றும் கலைப்பிரிவு உள்ளிட்ட கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுடனும் உள்ளாட்சி அமைப்புக்கூடிய இந்நாள் முன்னாள் பிரதிநிதிகள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகளோடு இணைந்து சிறப்பான பேச்சாளர்களுடைய தொடர்பு கொண்டு பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி அந்த விவரங்களை தலைமை கழகத்திற்கும் நமது புரட்சி தலைவி அம்மா நாளிதழுக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் மாவட்டம், கர்நாடக, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, கேரளா, புதுடில்லி மற்றும் அந்தமான் உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் 17/10/2025 அன்று ஆங்காங்கே புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோர் திருவுருவ சிலைகளும் படங்களுக்கும் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி ஏழை எளியோருக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தங்கள் மாவட்டங்களில் கழகத்தினுடைய 54வது ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படுவதற்குரிய விவரங்களை, கூட்டத்தில் கலந்து கொண்ட சிறப்பு பேச்சாளர்கள் குறித்த விவரங்களையும், அதே போல் தங்கள் மாவட்டத்தில் ஆங்காங்கே நடைபெற்ற நிகழ்ச்சிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படக்கூடிய விவரங்களை தலைமை கழகத்திற்கு உடனடியாக அனுப்பி வைக்க வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கொடுத்திருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.